வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச செட்டிநாடு மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நம்ம செட்டிநாடு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரை பேனை ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு பட்டை, 3 லவங்கம், சோம்பு வந்து ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. சீரகம், வர கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாதவங்க நீங்கள் கொத்தமல்லி தூளாக கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தேங்காய், நீங்கள் துருவன தேங்காயும் சேர்த்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி அறுதும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து மிதமான சூட்டில் நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் ஊற்றி கூட வறுக்கலாம், பட் நான் வந்து ட்ரையாகவே வறுக்கிறேன். அந்த ஸ்பைஸ் எல்லாமே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து ஒரு ஸ்மெல் வர வரையும் நீங்கள் வந்து இதை வறுத்துக்கிட்டே இருங்க. கருக விட்டுறாதீங்க, அப்புறம் வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செட்டிநாடு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து குழம்பு பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அப்படின்னா ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நீங்கள் கடாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா திரும்பி அதில் பண்ணி நீங்கள் வந்து குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். பட் குக்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே வேலையாக முடிஞ்சிடும். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாகிற வரை வதக்கி விட்டுக்கோங்க. மட்டன் குழம்புக்கு வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துட்டிங்கன்னா பரவாயில்ல. பட் எனக்கு சின்ன வெங்காயம் வந்து கிடைக்காததுனால நான் வந்து பெரிய வெங்காயமே எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா பொன்னிறமாகி அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம வதக்கிக்கலாம். வாங்க, சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிட்டுக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா 1 தக்காளி எடுத்துக்கலாம். மட்டன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா 2 வெங்காயத்துக்கு 1 தக்காளிங்கிற ரேஷியோவில் வந்து எடுத்துக்கோங்க. இல்லாட்டி 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி லைட்டாக வதங்கினதும் நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க செட்டிநாடு மட்டன் குழம்பு மசாலாவை சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டுக்கலாம். இப்போ நம்ம செட்டிநாடு மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ மட்டனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். மட்டனை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். வாங்க, மட்டனை சேர்த்து ஒரு கரண்டியில் வந்து நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலா எல்லாமே மட்டன் மேலே வந்து நல்லா இதாக இருக்கணும். மசாலாலாம் சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கிளறிட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம லைட்டாக வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ் போது தான் நீங்கள் வந்து உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ வந்து உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா மட்டன் வந்து பாதி அளவு முழுகிற அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம்.
ஏன்னா இப்போ நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்புறமா வந்து வேக விடணும். இப்போ இதோட தடவை கலக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த குக்கரை வந்து மூடிட்டு இதை வந்து ஒரு 4 விசிலுக்கு வந்து விட்டுறலாம். அப்போ தான் வந்து மட்டன் நல்லா வேகும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட கிரேவி வந்து நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன டிப்பு, உங்களுக்கு வந்து நீங்கள் எதாவது மசாலாவோ எதோ சேர்க்க மறந்துட்டிங்கன்னா கடைசியாக வந்து நீங்கள் அந்த மசாலாவோ இல்லை சேர்க்க மறந்த பொருளை சேர்த்துட்டு ஒரு தடவை கொதிக்க விட்ருங்க. அதை சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சுவையான செட்டிநாடு மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த செட்டிநாடு மட்டன் குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் போட்டுருக்கறனால அந்த மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த மசாலா எல்லாமே இந்த மட்டனில் இறங்கியிருக்கும். இந்த செட்டிநாடு மட்டன் குழம்பு ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.